அனுர ஆட்சியை கவிழ்க்க முடியாது. எதிர்க்கட்சிக்கு பிரதமர் வழங்கிய பதிலடி. கோட்டபாய ஆட்சியில் எழுந்த குற்றச்சாட்டுகள். அனுரவிடம் தமிழரசுக் கட்சி முன்வைக்கும் கோரிக்கை. மஹிந்த மீது ஆளில்லா விமான தாக்குதல். பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வெளியிட்ட தகவல். கச்சத்தீவு விவகாரம். இந்தியாவிடம் அடிப்பணிய தேவையில்லை. சரத் வீரசேகர தெரிவிப்பு. அனுர அரசு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். சஜித் தரப்பு கோரிக்கை. மொசாம்பிக் சிறைச்சாலையில் அமைதியின்மை. 33 பேர் உயிரிழப்பு, 15 பேர் காயம். ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் ஊடாக. தேசிய மக்கள் சக்தி அரசு 3/2 பெரும்பான்மை பலத்துடன் மக்களால் நிறுவப்பட்ட அரசு. இது எவராலும் அசைக்க முடியாதது. எனவே இந்த அரசு கவலும் என்று எதிரணியில் கனவில் கூட நினைக்கக்கூடாது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் சரஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சியினர் முன்வைத்து வரும் விமர்சனங்கள் தொடர்பில் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது பிரதமர் ஹரிணி அமரசூரிய மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள். அதே மக்கள் எம்மை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளார்கள். மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து செயற்படுவது எமது பிரதான கடமையாகும். மக்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது எமது பிரதான குறிக்கோள். ஆளும் தரப்பினரின் கல்வி தகமை பற்றி கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சியினர் முதலில் தங்கள் கல்வி தகமையை பரிசோதிக்க வேண்டும். பொய்களை சொல்லி நாம் ஆட்சிக்கு வரவில்லை. நாம் நேர்மையுடன் நடந்தபடியால் தான் மக்கள் எம்மை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள். மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்போம். இனிமேல் இன மத மொழி ரீதியில் பிரச்சினைகள் வர இடமளிக்க மாட்டோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கோட்டபாய அரசாங்கத்தின் காலப்பகுதியில் சட்டத்துறை தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் உண்மை தன்மையினை விசாரணை செய்து தற்போதைய அரசாங்கம் வெளிக்கொணர வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆராதனையின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் 19வது நினைவு தினம் மட்டக்களப்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு தேவநாயகம் மண்டபத்தில் நேற்று மாலை தமிழரசுக் கட்சியின் வாலிப முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோபனன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. கோட்டாபய ராஜபக்சருடைய ஆட்சி கால பகுதியிலே ஜோசப் பரராசிங்கம் ஐயாவுடைய படுகொலைக்கு நீதி கிடைக்கும் என்று உண்மையிலே எந்த நம்பிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை. ஆனால் ஜோசப் பரராசிங்கம் ஐயாவுடைய கொலை சம்பந்தமாக கைது செய்து சிறையிலே இருந்த புல்லையான் அவர்கள் கோட்டாபய ராஜபக்சருடைய காலப்பகுதியிலே விடுதலை செய்யப்பட்டார். உண்மையிலே இந்த அவர் விடுதலை செய்யப்பட்டதிலே பின்னணியை பற்றி பல விடயங்கள் அவருடைய ஊடக பேச்சாளராக இருந்தவர் அசாத் மௌலானா என்றவர் ஜெனீவாக்கு சென்று, மன்னிக்கணும் ஜெனீவா இல்லை, சுவிட்சர்லாந்து இல்லாட்டி பிரான்ஸ்லே சென்று அந்த நாடுகளிலே இருந்து அவர் பல விடயங்களை உண்மைகளை சொல்லியிருந்தார். அந்த விடயங்கள் சேனல் 4 என்ற தொலைக்காட்சியிலே ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஒரு காணொலியாகவே வெளியிலே வந்தது. அதிலே மிக முக்கியமாக புல்லையான் அவர்களை விடுதலை செய்வதற்காக இலங்கை சட்டத்துறையிலே சட்டமாதிபருடைய திணைக்களகம் எவ்வாறு சிலரை மாற்றினார்கள் என்றதெல்லாம் அந்த காணொலியிலே சொல்லப்பட்டது. அந்த நேரத்திலே இருந்த நீதி அமைச்சராக இருந்த அலி சப்ரி அவருடைய வழிகாட்டலின் கீழே தான் இதிலெல்லாம் நடந்தது என்று சொல்லப்பட்டது. அப்போ அவ்வாறான ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் புல்லையான் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார், ஜோசப் ஐயாவுக்கு நீதி கிடைக்கும் என்று உண்மையிலே நம்பிக்கை வைக்கவில்லை. ஆனால் இந்த அரசாங்கமானது ஆட்சிக்கு வந்தது கடந்த காலத்திலே நடந்த பல விடயங்களுக்கு எதிராக தாங்கள் செயல்படுவோம், குறிப்பாக ஈஸ்டர் குண்டுவெடிப்பு போன்ற விடயங்கள், அத்தோடு எம்ப்ளமேட்டிக் கேசஸ் என்று சொல்லி ஒரு சில கேசஸ், அதிலே மிக முக்கியமாக நான் நினைக்கிறேன் கிழக்கு முன்னாள் பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத்துடைய கொலை, ட்ரிங்கோ 5, ட்ரிங்கோ 11, லசந்த விக்ரமதுங்க, எக்னலிகொட, இப்படி ஒரு சில கேசஸ், ஒரு சில விடயங்களை தாங்கள் ஆராய்வதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதிலே ஜோசப் பரராசிங்கனுடைய கொலை உள்வாங்கப்படவில்லை. உண்மையிலே அரசாங்கமானது சொன்ன வாக்குறுதிகள், இன்று நாங்கள் இந்த ஒரு பேரணியாக வந்த பொழுதும் கூட மக்கள் எழுப்பிய கோஷம் என்பிபி அரசே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று. அரசு புலனாய்வு தகவலின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது ஆளில்லா விமானம் தாக்கும் அபாயம் இல்லை என பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். அத்துடன் இது தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று தென்னிலங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் ஆளில்லா விமான தாக்குதல் ஒன்று நடத்த திட்டமிட்டுள்ளதாக மனோஜ் கமகே கூறியிருந்தார். இப்போது அவரை விசாரிக்க காவல்துறை மா அதிபர் தயாராக உள்ளார். ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அந்த ஆளில்லா விமான தாக்குதலை எதிர்கொள்ள மஹிந்தவை சுற்றியுள்ளவர்கள் போதாது. T-56 அந்த ஆளில்லா விமான தாக்குதலுக்கு ஏற்றதல்ல. மனோஜ் கமகே எதையாவது சொல்லும்போது கவனமாக சொல்லுங்கள், மக்களை திசை திருப்பாதீர்கள். எங்கள் உளவுத்துறைக்குள் ட்ரோன் தாக்குதல் எதுவும் இல்லை. அது எங்கிருந்து வருகிறது என்பதை அவர் சொல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட மதிப்பீட்டுக்குள் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. அவ்வாறு இல்லையென்றால் நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். நான் பொது பாதுகாப்பு பிரதியமைச்சர். நானும் இன்று தனியாகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது. இவ்விடயத்தில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அவசியமற்றது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்தியாவின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக விதிக்கப்படும் நிபந்தனைகளுக்கு அடிபணிய வேண்டிய தேவை கிடையாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை இந்திய கடற்றொழிலாளர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என இந்தியாவின் திராவிட முன்னேற்றக் கழகம் தீர்மானம் ஒன்றை அண்மையில் நிறைவேற்றியுள்ளமை தொடர்பில் வினவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, கச்சத்தீவு விவகாரத்தை இந்திய அரசாங்கம் அரசியல் பிரச்சாரத்துக்காகவே பயன்படுத்திக் கொள்கிறது. இலங்கை கடற்றொழிலாளர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் சென்று சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதில்லை. இந்திய கடற்றொழிலாளர்கள்தான் இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமான முறையில் உள்நுழைந்து கடல் வளத்தையும் மீன் வளத்தையும் நாசம் செய்கின்றனர். இவர்களை இலங்கையின் கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமான முறையில் பிரவேசிப்பதை தடுப்பதற்கு இந்திய மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த விடயத்தில் இந்திய அரசாங்கம் மந்தகதியில்தான் செயற்படுகிறது. கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது. இவ்விடயம் குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. இலங்கை இவ்விடயத்தில் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தைக்கு இணக்கம் தெரிவிப்பதும் பிற்காலத்தில் பல நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு காரணியாக அமையும். இலங்கையின் தேசிய பாதுகாப்பின் பிரதான அம்சமாக கச்சத்தீவு காணப்படுகிறது. இந்தியாவின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்காக விதிக்கப்படும் சகல நிபந்தனைகளுக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் பல விடயங்களை உணர்த்தியுள்ளது. அரசியலமைப்பின் 13வது திருத்தம் முறையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்ற நிலையில் அதன் அம்சங்களின் பிரதான ஒன்றாக கருதப்படும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இந்தியாவுக்கு வாக்குறுதி அளித்தமை தவறானதொரு செயற்பாடாகும். புதிய அரசியலமைப்பு ஊடாக சமஷ்டி ஆட்சி முறைமையின் அம்சங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. எக்காரணிக்காகவும் சமஷ்டி ஆட்சி முறைமையை உருவாக்க இடமளிக்கப் போவதில்லை என்பதை அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்வதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஏட்கா ஒப்பந்தத்துக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தி இன்று அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நிலையில் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் டி சாதநாயக்க தெரிவித்துள்ளார். ஏட்கா ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறித்து வினவிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் போது இரு நாட்டு அரசு தலைவர்களுக்கும் இடையில் பிரதான சில விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டன. ஏட்கா மின்சக்தி மற்றும் வலுசக்தி துறை, போக்குவரத்து உள்ளிட்ட பல்துறை காரணிகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டிருந்தது. இவை இதற்கு முன்னரும் பல்வேறு அரசாங்கங்களால் அவதானம் செலுத்தப்பட்ட ஒரு காரணியாகும். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்க அந்த பேச்சுவார்த்தைகள் அப்பால் சென்று பதிலளித்துள்ளார். மஹிந்த, மைத்ரி, கோட்டா மற்றும் ரணில் அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கம் விரைவாக செல்வதாகவே தோன்றுகிறது. தேர்தலுக்கு முன்னர் ஏட்கா ஒப்பந்தத்துக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்ட பிரதான தரப்பு தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணியாகும். தற்போது அந்த அரசாங்கம் இந்தியாவுக்கு அடிபணிந்துள்ளது. ஆனால் மக்களிடம் அதனை மறைக்கின்றது. எந்த ஒரு நாட்டுடனும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து மக்கள் நலன் சார்ந்த தீர்மானங்களை எடுப்பதனால் அதனை வெளிப்படைத் தன்மையுடன் முன்னெடுக்க வேண்டும். அதேபோன்று அன்று இவற்றை எதிர்த்துவிட்டு தற்போது சரியென ஏற்றுக்கொள்வார்களானால் அவர்கள் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். அன்று மக்களை நாம் ஏமாற்றிவிட்டோம், ஆனால் இதுவே யதார்த்தம் என்பதை அரசாங்கம் நாட்டுக்கு கூற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மொசாம்பிக் சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட அமைதியின்மையினால் 33 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 15 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 1534 பேர் சிறைச்சாலையிலிருந்து தப்பி சென்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தப்பி சென்றவர்களில் 150 பேர் மீள கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் குறித்த தகவல்கள் இதுவரையில் வெளியிடப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நேற்றைய தினம் மொசாம்பிக்கின் 2 சிறைகளில் சிறை உடைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.